Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல engineering காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கவங்களுக்காக engineering mathematicsல நம்ம கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல தொடர்ந்து வீடியோஸ் அண்ணா யுனிவர்சிட்டி சிலபஸ் படி கொடுத்துட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்து செகண்ட் ஷிஃப்டிங் தியரத்தை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஜெனரலா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல உள்ள ஜெனரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட போறோம். சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இன்ஸ்டா அக்கௌண்ட்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, L of f of t is equal to f of s, L of g of t is equal to f of t minus a for t greater than a அப்படி இருந்ததுன்னா L of g of t நம்ம உடனே எழுதிடலாம். சரியா? இதுல ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா cos t. அப்போ நம்ம முதல்ல என்ன வேல்யூ கண்டுபிடிச்சுக்கணும், L of cos t என்னது s by s square plus 1 இல்லையா? s by s square plus 1. சரியா? இப்போ இதுதான் நம்மளுடைய f of s. அப்ப L of g of t என்ன வரும்னா இந்த இருக்கு cos s by s square plus 1 e power minus as t f of t minus a. a இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, அவ்வளவுதான் ஆன்சர். s into 2 pi by 3. இதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த செகண்ட் ஷிஃப்டிங் தியரத்தை பற்றி வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், பார்த்த உடனே இதற்கான ஆன்சரை நம்ம போட்டுடலாம். சரியா? அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், இம்மிடியேட்டா ஆன்சர் போட்டுடலாம். இதுல ஏயோட வேல்யூ என்ன, f of t minus a. அப்போ f of t என்னது அது மட்டும் தெரிஞ்சா நம்ம ஆன்சரை உடனே போட்டுடலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இது வந்து நம்ம வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஒரிஜினல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் செய்யணும். L of f of t is equal to integral 0 to infinity e power minus st into f of t dt. இதான் நம்மளுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோடைய வெரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதான் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை செய்யணும். இப்போ ரெண்டாவது ப்ராப்ளத்துல L of h of t அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா L of h of t is equal to integral 0 to infinity e power minus st into h of t dt. சரியா? இந்த h of t ல பாத்தீங்கன்னா 0 to pi t greater than pi ன்னு கொடுத்துருக்கு. இது வந்து 0 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது pi வந்து எவ்வளவு 3.14. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, sin 2t இருக்கு. பைக்கு பிறகு கிரேட்டர் than பைக்கு பிறகு அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, 0 இருக்கு. சரியா? பைக்கு பிறகு அந்த ஃபங்க்ஷன் 0 இருக்கு. அப்போ நான் இந்த லிமிட்டை ரெண்டா பிரிச்சுக்கிறேன். இன்டெகிரல் 0 to pi plus இன்டெகிரல் pi to infinity. இதுல pi to infinity ஃபங்க்ஷன் என்ன ஆயிருது, 0 ஆயிருது. அப்ப நம்மளுக்கு மிச்சம் 0 to pi ல ஃபங்க்ஷன் என்னது, e power minus st into sin 2t dt. சரியா? e power minus st into sin 2t dt. சரியா? இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணணும். இதை எப்படி இன்டெகிரேட் பண்றது அப்படின்னு பார்த்தா அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்டெகிரல் e power 0 to infinity, 0 to infinity எல்லாம் கிடையாது, ஜெனரல் ஃபார்முலா e power ax into sin bx, e power ax into sin bx dx equal to e power ax by a square plus b square into a sin bx minus b cos bx. சரியா? a sin bx minus b cos bx. இதுதான் நம்மளுக்கு இதுக்கான ஃபார்முலா. அப்ப இதுல இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா a என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல a வந்து minus s, b வந்து எவ்வளவு 2. இதுல அப்ளை பண்ணீங்கன்னா equal to e power minus st, e power minus st into st by s square plus 4 a sin bx. a எவ்வளவு minus s into sin 2t minus b எவ்வளவு 2 cos 2t. சரியா? இப்ப லிமிட் போடணும். லிமிட் என்ன, 0 to pi. இதுல ரொம்ப முக்கியமா ஈஸியா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, sin n pi is equal to 0 for all n. அப்போ sin 0 0
sin 2 pi sin pi 0 sin 2 pi 0 sin 4 pi 0 எது எடுத்தாலும் 0 தான். அதனால நம்ம sin இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், லிமிட்டை விட்டுட்டு, லிமிட் போடவே வேண்டாம், விட்டுட்டு மீதி உள்ளதுக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சா போதும், லிமிட் போட்டா போதும். ஏன்னா sin 2 பையும் 0 தான், sin 0வும் 0 தான். அப்போ இது ஃபுல்லாவே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்ப நம்மளுக்கு எது மட்டும் வேல்யூ போட்டா போதும், ஈக்குவல் டு இன்டெகிரல் பண்ணியாச்சு இல்லையா, e பவர் மைனஸ் st இதை விட்டுற போறோம். மிச்சம் வந்து -2 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். -2 e பவர் மைனஸ் st அங்க என்ன இருக்கு, cos 2t இருக்கு. லிமிட் என்ன, 0 to pi, 0 to சரியா, 0 to pi. இப்போ நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமா என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு, -2 கீழே இதை விட்டுட்டோம்ல, பை s ஸ்கொயர் பிளஸ் 4 -2 cos 2t. லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா பாருங்க, லிமிட் அப்ளை பண்ணுவோம். லிமிட் அப்ளை பண்றதுக்கு அடிச்சுக்கவா, இதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ லிமிட் அப்ளை பண்றேன். லிமிட் என்ன, 0 to pi இல்லையா, 0 to pi. டீக்கு தான் லிமிட் அப்ளை பண்ணணும். அப்போ -2 by s ஸ்கொயர் பிளஸ் 4 -2 by s ஸ்கொயர் பிளஸ் 4 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சிருக்கேன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா e பவர் மைனஸ் பை s cos 2 pi மைனஸ் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா e பவர் 0 cos 0. சரியா, அவ்வளோதான். சரிதானா, இதுலேருந்து நான் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க, -2 by s ஸ்கொயர் பிளஸ் 4 cos 2 pi 1 cos 0 1 தான். அப்போ e பவர் மைனஸ் பை s மைனஸ் 1, e பவர் மைனஸ் பை s மைனஸ் 1, இதுதான் ஆன்சர். இந்த மைனஸ் எங்க கொண்டு வந்துட்டோம்னா இது பிளஸ் ஆயிடும், மைனஸ் ஆயிடும். அப்போ 1 மைனஸ் 2 into 1 minus e power minus pi s by s square plus 4. 2 into 1 minus e power minus pi s by s square plus 4. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் இதே மெத்தட்ல தான் போடணும். L of f of t போட்டு இன்டகிரேட் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். So L of h of t is equal to formula என்ன, integral 0 to infinity e power minus st into h of t dt. சரியா? So integral 0 to infinity நான் போன ப்ராப்ளத்துல பிரிச்ச மாதிரியே இது 0 இது 2. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து t plus 1 இருக்கு. இதுக்கு பிறகு இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கு, 2ன்னு இருக்கு. சரிதானா? போனதுல 0 ஆயிடுச்சு, இந்த இடத்துல 2 இல்ல 3. இதுல எவ்வளவு இருக்கு, 3ன்னு இருக்கு. சரியா? இப்ப போட்டு பார்ப்போம். நான் ரெண்டா பிரிக்கிறேன். 0 to 2 plus 2 to infinity ரெண்டா பிரிச்சிருக்கேன். சரியா? equal to integral 0 to 2. 2ல ஃபங்க்ஷன் என்னது, e power minus st into t plus 1. e power minus st into t plus 1 dt plus integral 2 to infinity e power minus st into 3 dt. e power minus st into என்னது 3 dt. சரிதானா? அவ்வளவுதான். இதை நம்ம என்ன செய்ய போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். இதை இன்டகிரேட் பண்றதுக்கு கொஸ்டின் அழிச்சா இடம் கிடைக்கும். சரியா? இப்போ கொஸ்டின் அழிச்சுக்கேன்.
இன்டகிரேட் பண்றதுக்கு integral u dv equal to uv minus integral v du. சரியா? integral u dv minus integral v du. நான் இதை தனியா இன்டகிரேட் பண்ணி காட்டுறேன், நல்லா புரியணுங்கிறதுக்காக. இதை தனியா இன்டகிரேட் பண்ணுவோம், அதை தனியா இன்டகிரேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இது என்னது? integral u dv is equal to uv minus integral v du. uv minus integral v du. சரியா? இது வந்து u, இது வந்து dv. uங்கிறது என்னது? t plus 1. எதை u எடுக்கணுமா? ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியக்கூடியதை u எடுக்கணும். இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dt வரும், அதுக்கு அடுத்த டிஃபரன்ஷியேஷன் ஆயிரும் 0 ஆயிரும் இல்லையா? இந்த செகண்ட் டிஃபரன்ஷியேஷன், அதாவது டிஃபரன்ஷியேஷன் டெர்மினேட் ஆகணும். செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போதோ அல்லது தேர்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போதோ அது 0 ஆகணும். அந்த மாதிரி உள்ளதை நம்ம யூன்னு செலக்ட் பண்ணணும். சரிதானா? அப்ப u is equal to t plus 1. அப்ப du is equal to நம்மளுக்கு என்ன வந்துரும்? dt ன்னு வந்துரும். அடுத்தது dv is equal to நம்மளுக்கு என்னது? e power minus st dt. அதாவது நான் இதை எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, t plus 1 into e power minus st dt. இது u, இது dv. uv integral u dv. இது u, இது வந்து என்னது? dv. சரியா? அப்ப vங்கிறது என்னது? இதனுடைய இன்டகிரேஷன் e power minus st dt. இதுக்கு இன்டகிரேஷன் என்ன? e power minus st by minus s. e power minus st by minus s. அப்ப இந்த இன்டகிரல் வேல்யூ நான் இதுல கூட சப்ஸ்டிட்யூட் பண்றேன். uv, u என்னது? t plus 1. u என்னது? t plus 1. v என்னது? இந்த இருக்கு e power minus st by minus s. லிமிட் என்ன? 0 to 2 minus integral v du. v என்னது? இந்த இருக்கு e power minus st by minus s. e power minus st by minus s. du எவ்வளவு? dt. சரியா? du எவ்வளவு? dt. நம்ம இப்ப இத லிமிட் அப்ளை பண்ணுவோம் 0 to 2. நான் இத லிமிட் போட்றேன் பாருங்க. லிமிட் போட்டா என்ன வருதுன்னு பாருங்க. இன்டகிரல் இது வந்து மைனஸ் t க்கு தான லிமிட் போட போறோம். t க்கு லிமிட் போடும்போது இந்த மைனஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 plus 1 3 e power minus s into 2 by minus s. இது அப்பர் லிமிட். சரியா? t plus 1, t க்கு 2 போட்டிருக்கேன். 2 plus 1 e power minus 2s by minus s. மைனஸ் நான் என்ன செய்ய போறேன்? t க்கு 0 போட போறேன். லோயர் லிமிட் 0 போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்? e power minus s into 1 s into 0 e power 0 by minus s. e power 0 by minus s. சரியா? இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ் இன்டகிரல் 0 to 2 e power minus st dt. சரியா? e power minus st dt. அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ஆன்சர் என்ன வருது அப்படின்னா minus 3 by s e power minus 2s. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். e power 0 என்னது? 1. e power 0 1. அப்ப plus 1 by s plus 1 by s. சரியா? இனி இதை இன்டகிரேட் பண்ணுவோம். plus e power minus st by minus s. 0 to என்னது? 2. 0 to 2. சரியா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணணும் பழையபடி. என்ன இருக்கு நம்மளுக்கு? 1 minus 3 e power 2s by s இருக்கு. இங்க ஒரு s இருக்கு இல்லையா? அதான் தப்பு பண்றேன் பாத்தீங்களா? e power மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் by s இருக்கு. அப்ப ஏற்கனவே ஒரு s இருக்கு, இங்க ஒரு மைனஸ் s. அப்ப minus 1 by s square. minus 1 by s square into லிமிட் அப்ளை பண்ணுங்க. e power minus 2s minus e power 0. e power 0 எவ்வளவு? 1. e power 0 வந்து 1. சரியா? இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த இன்டெகிரல் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இன்டெகிரல் வர கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன வருதுன்னு பாருங்க. என்ன வருது அப்படின்னா s ஸ்கொயர் என்ன வருதுன்னு சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். 1 minus 3 e power minus
3 e power minus 2s la 3 e power minus 2s by s plus 1 by s square minus e power minus 2s by s square. E power minus 2s by s square. இது என்னது? இந்த இன்டெக்ரல் மட்டும். இப்போ அடுத்த இன்டெக்ரல் கண்டுபிடிப்போம். அடுத்த இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த இன்டெக்ரல் என்னது? இன்டெக்ரல் 3 e power minus st dt இல்லையா? அப்ப 3 into e power minus st by minus s. லிமிட் என்ன? 2 to infinity. லிமிட் வந்து 2 to infinity. அப்போ minus 3 by s e power minus infinity minus e power minus 2s. e power minus infinity என்னன்னா 0. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி என்ன வரும்? 3 e power minus 2s by s. 3 e power minus 2s by s. இதுதான் என்னது? இதனுடைய ஆன்சர். இப்போ பார்ப்போம். இதில் கொண்டு இது இதனுடைய ஆன்சரா இது இதோட ஆன்சரை ஆட் பண்ணுவோம். அப்போ 1 by s minus 3 by s e power minus 2s plus 1 by s square minus e power minus 2s by s square. இங்க என்ன இருக்கு? plus 3 by s e power minus 2s. அப்ப plus 3 by s minus 3 by s நம்மளுக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல s ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துட்டோம்னா s plus 1 minus e power minus 2s. s plus 1 minus e power minus 2s. சரியா? இதுதான் என்னது? நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். s plus 1 minus e power minus 2s by s square. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். சரிதானா? இந்த மாதிரி பொறுமையா போடணும். ரொம்ப இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக ஆன்சர் கிடைக்கும். நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப கவனமாக மைன்யூட்டாக ப்ளஸ் மைனஸை பார்த்துட்டே வரணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்? தப்பாயிடும். சரிதானா? அதனால் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கண்டினியூஸாக நான் கொடுக்க போகிறேன். இப்போ லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்ருக்கேன். அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் என்ன கொடுத்துருக்கோ அது மட்டும்தான் என்ன செய்ய போகிறேன்? எடுக்க போகிறேன். அந்த வரிசையாக இதுக்கு முன்னால் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்படின்னா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க.